பீகாரைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளரான மிந்தா தேவிக்கு 124 வயது என வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டதை கண்டிக்கும் வகையில் அப்பெண்ணின் புகைப்படம் இடம்பெற்ற டி ஷர்ட் அணிந்து இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யார் இந்த மிந்தா தேவி? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம், ஹரியானா, மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் குளறுபடி உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி நேற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் மல்லிகார்ஜுன கார்கே, TR பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். அப்போது மிந்தா தேவி என்ற பீகாரைச் சேர்ந்த பெண்ணின் புகைப்படம் இடம்பெற்ற டி ஷர்ட் அணிந்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர். யார் இந்த மிந்தா தேவி என்ற ஆவல் அதிகரித்த நிலையில் அண்மையில் வெளியான பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் தரமுந்தா சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் முதல் முறை வாக்காளர் மிந்தா தேவிக்கு வயது 124 என குறிப்பிடப்பட்டதை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. 1900 ஆண்டு பிறந்த அவருக்கு தற்பொழுது 125 வயது ஆவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 125 வயது மூதாட்டிக்கு பதிலாக 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் புகைப்படம் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிகளுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இச்சம்பவம் அமைந்திருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் மிந்தா தேவியின் புகைப்படத்துடன் 124 நாட் அவுட் என்ற வாசகம் பொறித்த டி ஷர்ட்டை அணிந்து எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகிலேயே அதிக வயதான நபராக பிரிட்டனைச் சேர்ந்த ஈத்தல் கேட்டர்ஹோம் என்ற 115 வயதான பெண்மணி கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிலையில் அவருக்கு பதிலாக மிந்தா தேவியின் பெயரை பரிந்துரைக்க உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா விமர்சித்துள்ளார். இதனிடையே பீகாரின் சிவான் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மிந்தா தேவி ஆன்லைன் மூலம் வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்ததாகவும் அதில் பிறந்த ஆண்டை 1990 என்பதற்கு பதிலாக 1900 என்று தவறுதலாக அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து மிந்தா தேவிக்கு அறிவிக்கப்பட்டு கடந்த 10ஆம் தேதி திருத்தப்பட்ட விண்ணப்பம் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மிந்தா தேவி விவகாரத்தில் பிறந்த ஆண்டு மாறியது தனிப்பட்ட எழுத்துப்பிழை என்றும் அமைப்பு ரீதியான பிரச்சினைக்கான ஆதாரம் இல்லை எனவும் பீகார் தலைமை தேர்தல் ஆணையர் விளக்கமளித்துள்ளார். இதனிடையே டி ஷர்ட்டில் தனது புகைப்படத்தை பொறிக்க இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என மிந்தா தேவி வினவியுள்ளார். प्रियंका गांधी या राहुल गांधी मेरे कौन होते हैं? उनको अधिकार किसने दिया कि मेरे नाम का टी शर्ट, मेरे तस्वीर का फोटो लगा कर टी शर्ट पहने? क्यों कारण क्या है? कौन होते हैं? उनको अधिकार दिया किसने? क्योंकि मेरे आधार कार्ड पे 15/7/1990 है, वोटर ID पे 15/7/1900 है. அரசின் பார்வையில் தனக்கு 124 வயது என்றால் தனக்கு ஏன் முதியோர் உதவித்தொகை வழங்கவில்லை என்றும் மிந்தா தேவி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.